ஒரு பேஷண்ட் வந்தாங்க ஒரு இஷ்யூவா. நான் அவங்க கிட்ட வந்துட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னு நார்மலா கேட்டேன். திடீர்னு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னு கேட்டா வைஃப் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இறந்துட்டாங்க. அப்படின்னா 2 இயர்ஸ் ஆயிடுச்சுல அப்படின்னதுக்கு எனக்கு வந்துட்டு நான் இன்னும் மெஸ்ல தான் சாப்பிட்றேன், பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபியூச்சர்ல ஹெல்த் கான்சியஸா இருக்க வேண்டிய நேரத்துல குக்கிங்கிற ஒரு சின்ன விஷயம் நமக்கு தெரியாம போகிறதுனால, ஒரு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாம இருக்கிறதுனால, ஒரு மாவாட்ட தெரியாதனால நம்ம மேக்ஸிமம் ஹோட்டல்ஸ்ல மெஸ்ல வெரைட்டி ரைஸ்க்குமே வந்துட்டு நம்ம மொத்தமா டிபெண்ட் ஆகி இருக்கிறது வந்துட்டு நல்லது இல்ல. அப்பதான் டாக்டர் வந்துட்டு 60 வயசுல நீங்க நல்லா சாப்பிடணும்னு சொல்லும்போது சமைக்க தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹெல்த் வந்துட்டு மோசமாக்கிக்க வேணாம். அதனால சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு ஆண்கள் இந்த ஜெனரேஷன் கத்துக்கிட்டீங்க, பட் ஸ்டில் ஒரு சிலவங்க கத்துக்காம இருப்பீங்கல்ல, நீங்க வந்துட்டு ஃபுல்லா கத்துக்கோங்க. அண்ட் பெண்கள் திருப்பி சொல்றேன், வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணுங்க. பிள்ளைங்களை விட்டு தூரமா இருக்கிறவங்களுக்கு பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, டெய்லி 2 டைம் போன் பண்ணி பேசுங்க. தயவு செஞ்சு எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா அப்படிங்கறத கேளுங்க. So don't forget to call your parents and ask them எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா on a regular basis.